ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹைட்ராக்சி வழிப்பொருட்கள் மற்றும் சேர்மங்கள். இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸோ ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னாலும் சொல்லலாம். அதுல நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் பத்தி நேற்று பார்த்தோம், முடிச்சாச்சு நம்ம ஆல்கஹால்ஸ. ஸோ இன்னைக்கு கிளைகால் பத்தி பார்க்க போறோம். கிளைகால், கிளிசரால் ரெண்டு பத்தி பார்க்க போறோம். இந்த கிளைகால் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், கிளைகால் ஸோ எத்திலின் கிளைகால்னு சொல்லுவாங்க. கிளைகால் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ எத்திலின் கிளைகால், ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் இது. CH2OH, 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 அதுதான் எத்திலின் கிளைகால். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா தயாரிப்பு முறைகள், அதனுடைய பண்புகள் எல்லாமே பார்க்க போறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது, கிளைகால். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கிளைகால ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரைட், கிளைகால் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் CH2OH, CH2OH, திஸ் இஸ் கிளைகால். ரைட்டா? இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, இது ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். நேத்தே உங்களுக்கு நான் சொன்னேன் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு சொன்னேன். அதுல இது டைஹைட்ரிக் ஆல்கஹால். இந்த டைஹைட்ரிக் ஆல்கஹால இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம், ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. CH2 டபுள் பாண்ட் CH2, திஸ் இஸ் எத்திலின். தமிழையும் இதே எத்திலின் தான். பிளஸ் வாட்டர், வாட்டர் ஆட் பண்றோம். என்ன ஆகுது, இங்க ஒரு ரியேஜன் யூஸ் பண்றோம், அதுக்கு பேரு கோல்ட் ஆல்கலைன் KMnO4. கோல்ட் ஆல்கலைன் KMnO4, which is இது ஒரு ஒன் வேர்டுமா, பேயஸ் ரியேஜன் கேட்பாங்க. வாட் இஸ் பேயஸ் ரியேஜன்னா, கோல்ட் ஆல்கலைன் KMnO4. இந்த H2O எப்படி பிரியும்னா, HOH னு பிரியும். அப்ப என்ன ஆகும்னா CH2OH, CH2OH, this is ethylene glycol. எத்திலின் கிளைகால். அப்ப என்ன பண்ணோம், சோ அதாவது ஹைட்ராக்சிலேஷன் ஆஃப் எத்திலின் யூசிங் கோல்ட் ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிவ்ஸ் எத்திலின் கிளைகால்னு ஒரு வரி எழுதிக்கணும். சரியா? இது கோல்ட் ஆல்கலைன் KMnO4 முன்னிலையில் நீரை, அதாவது இது வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது கிளைகால் கிடைச்சிச்சுன்னு சொல்ல வேண்டியதான். சோ திஸ் இஸ் அபவுட் கிளைகால், முடிஞ்சிருச்சு இது. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அவங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிளைகால் கிளிசரால் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? பட் அது கிளைகாலுக்கு கீழே அதோட ரியாக்ஷன்ஸா உங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் எதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்கன்னா, கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷனுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். அப்ப ரைட், நம்ம ஒண்ணுன்னா பார்ப்போம். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். வினைகர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோ. நான் எழுதும் போதே கிளைகால ஒரு தடவை எழுது, அப்பதான் ஞாபகம் வரும். CH2OH, CH2OH. ரைட்டா? இதுல என்ன பண்ண போறோம், பாஸ்பரஸ் அயோடினை போடணும். பாஸ்பரஸ் அயோடின், இந்த ஐ இருக்கு இல்லையா, இங்க போய் ஜாயிண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு இந்த இதெல்லாம் போயிடும். அப்ப CH2I, CH2I இது போய் இதுல அட்டாக் பண்ணி ஜாயிண்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட், இது இஸ் அன்ஸ்டேபிள், நிலையற்றதா இருக்கு. சோ அன்ஸ்டேபிள். இது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல I2 வெளியில போயிடும். அப்ப இந்த இடத்துல வெளியில ஒண்ணு போகுதுன்னா, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், வெளியில ஒண்ணு போனா அந்த இடத்துல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். மைனஸ் உள்ள வந்தாலும் டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும் சொல்லியிருக்கேன். சோ CH2 double bond CH2, which is, இதை இங்க எழுதுறேன் பாருங்க, CH2 double bond CH2, which is ethylene. ரைட்டா? அப்ப நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எத்திலின வாட்டர் போட்டா எத்திலின் கிளைகால், எத்திலின் கிளைகால பாஸ்பரஸ் அயோடின் போட்டா எத்திலின். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். மொத்தம் கிட்டத்தட்ட 6 ரியாக்ஷன் கிட்ட வரும். அதுல ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்து எல்லாத்தையுமே பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம்.
CH2OH CH2OH. அப்ப போடுறோம். இதுக்கு பேரு நைட்ரேஷன் பேரு. அதாவது நைட்ரேஷன் ஏஷன்னாலே அடிஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்ரேட்ரம் அப்படின்னு பேரு தமிழ்ல, ஏற்றம். அப்ப ஏதோ ஒண்ணு ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுல என்ன எடுத்திருக்கோம்னா நைட்ரேட்டிங் மிக்சர் உனக்கு தெரியணும். கார்ன் நைட்ரிக் ஆசிட், கார்ன் சல்பூரிக் ஆசிட். சோ HNO3 H2SO4. கார்ன் அப்படின்னா அடர். அடர் கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலத்தை எடுத்துக்கிறோம். சோ கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோ, இந்த மிக்சர்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா NO2ன்னு ஒரு குரூப் ரிலீவ் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து, ரைட்டா? அப்ப இந்த இடத்துல போய் ஹைட்ரஜன் லீவ் ஆகி பாரு, CH2O இது அப்படியே போட்டுக்கும். CH2O அப்படியே போட்டுக்கும். இதுல இருந்து என்ன சொன்னேன்? NO2. அப்ப NO2 இதா இப்படி கிடைக்கும். இதுக்கு பேரு 1,2 டைநைட்ரோக்சி எத்தீன் அப்படின்னு எத்தீன்னு கொடுத்திருப்பாங்க புக்ல. பட் சிங்கிள் பாண்ட் தான். அப்ப ஈத்தேன் தான் போடணும். ஏன் அதுல எத்தீன் தப்பா இருக்கு, திருத்திக்கோங்க. 1,2 டைநைட்ரோக்சி ஈத்தேன். ஆக்சுவலா சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, டபுள் பாண்டா தான் எத்தீன் வரும். சோ தப்பா இருக்கு. இல்லைன்னா இன்னொரு இதுக்கு இது நேம் என்னன்னா டைநைட்ரோகிளைகால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திஸ் இஸ் கிளைகால், அதனால இது டைநைட்ரோகிளைகால்னு சொல்லலாம், ரைட்டா? சோ ரெண்டு ரியாக்ஷன், அடிஷன்ல ஃபர்ஸ்ட் வாட்டர் அண்ட் தென் கார்ன் நைட்ரிக் ஆசிட், கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். டீஹைட்ரேஷன் அப்ப என்னது? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். சோ அப்ப வாட்டர் எலிமினேட் ஆகுது, அதான் டீஹைட்ரேஷன். நீரேட், அதாவது நீக்க வினை அப்படின்னு பேரு. CH2OH இதுல 773 கெல்வின், 773 கெல்வின். நான் என்ன சொல்லிட்டேன்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணதுனாலதான் போகுது. இந்த இடத்துல இந்த ஒரு OH, இங்க ஒரு H, இல்ல இந்த OH இந்த H, இப்படி என்ன ஆகும்? இப்படி ரிலீவர். அப்படி மீதி இருக்கிறது CH2O. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஈபாக்சைட்ஸ் அப்படின்னு பேரு. ஃபார்ம்ஸ் ஈபாக்சைட்ஸ் சொல்லுவாங்க. பட் இது ரெண்டு இருக்கிறதுனால 1,2 ஈபாக்சி ஈத்தீன் அப்படின்னு பேரு. இதுல என்ன சொல்றோம்னா இதுக்கு ஒரு கமர்ஷியல் நேம் இருக்கு, ஆக்சிரேன். ஒரு ரிவிஷன் டெஸ்ட்ல அது கேட்டிருந்தாங்க. ஆக்சிரேன் யாருக்குமே தெரியல. ஆக்சிரேன்னா இந்த காம்பவுண்ட் ஈபாக்சி ஈத்தீன்ங்கிறது தெரியணும். சோ ஆக்சிரேன், ரைட்டா? சோ இந்த மாதிரி இது. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த டைநைட்ரோக்சி எத்தீன் சொன்னேன் பத்தியா, அதை நான் ஒரு தடவை நாளைக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரியா? ரைட். அடுத்து சோ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா அதுக்கு கீழே அதனோட பேரை என்ன செய்யணும்? கண்டிப்பா எழுதணும். எத்திலீன் கிளைகால். நம்மளுக்கு 2 மார்க் ஈஸியா வந்துடும். இது எழுதினாலே உனக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. நீ ஹீட் கொடுத்திருக்கியா, கெல்வின் கொடுத்திருக்கியா, கிளைகால் கரெக்டா எழுதிருக்கியா, இதெல்லாம் நீ குறிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு புரியறதுக்காக குறிச்சிருக்கேன். நீ இதெல்லாம் செஞ்சிருக்கியான்னு என்ன செய்வாங்க பார்த்துட்டு ஒரே இதை என்ன பண்ணிடுவாங்க, ரைட்டு போட்டு போட்டுருவாங்க. நீ ஒரு வரி எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. ஈக்குவேஷன் கரெக்டா இருந்தா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆக்சிரேன்னு பேர் இதுக்கு பேர், ரைட்டா? அடுத்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் CH2OH. நீ திரும்ப திரும்ப கூட சேர்ந்து எழுது. இந்த கிளாஸ் முடிச்சு உனக்கு கிளைகால் மனப்படாது. CH2OH. ஏன்னா எழுதிக்கிட்டே இருப்ப, 6 தடவை எழுதுவ. அப்ப என்ன ஆகும்? மனப்பாடம் ஆயிரும். பொதுவா ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா அப்படியே என்ன ஆகும்? எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதிக்கிட்டே இருந்தாதான் மனப்பாடம் ஆகும். ஆல்கஹால், எத்திலீன் கிளைகால் திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். வரும். கூடவே சேர்ந்து எழுது, சரியா வந்துடும், ரைட்டா? இதுல என்ன போடுறோம் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் ZnCl2. ஓகேவா? ரைட். இங்கேயும் என்ன ஆகுது அந்த பாரு, இந்த ஒரு H இந்த ஒரு OH வெளியே போயிடும். அப்ப பாரு ஒண்ணு வெளியில போகுது, அதனால CH2 டபுள் பாண்ட். ஓகே, CHOH இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது which is unstable, ரைட்டா? இது எத்தினால்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
நேத்தி கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டபுள் பாண்ட் இருந்ததுன்னா CH2 டபுள் பாண்ட் CH இருந்தா அது வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னேன். சோ இது என்னது? வினைல் ஆல்கஹால். அப்ப இந்த வினைல் ஆல்கஹால் இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு டாட்டோமெரிசம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இந்த டாட்டோமெரிசம்ங்கிறது ஐசோமெரிசம்னு ஒரு சாப்டர் ஒண்ணு உண்டு நம்ம கெமிஸ்ட்ரியில. அந்த ஐசோமெரிசத்துல வரக்கூடியது இந்த டாட்டோமெரிசம். இது என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல இதுவும் இந்த இடத்துல இதுவும் போகும். அப்ப என்ன கிடைக்கும்னா அதாவது ஹைட்ரஜன் இங்க போயிடும். சோப CH3. இங்க டபுள் பாண்ட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா CH டபுள் பாண்ட் O. அப்ப இல்லைன்னா ஷார்ட்டா என்ன பண்ணிக்கலாம்? இது எப்படி எழுதலாம்னா CH3 CHO இப்படி எழுதலாம். இதுக்கு பேர் அசிட்டால்டிகைட். ஆர் ஐயூபாக் நேம் படி சொன்னா என்ன வரும்? எத்தனல். AL வரும். கிட்ட 2 கார்பன். சோ AL முடியும். அதனால எத்தனல். ஓகே. சோ அடுத்த ஈக்குவேஷன் போலாமா? புரிஞ்சுதா? ஏதாவது ஈக்குவேஷன் திரும்ப சொல்லி தரணுமா? இப்ப 4 ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். ஒன்னு கிளைகால் ப்ரிப்பரேஷன், அடுத்து கிளைகால பாஸ்பரஸ் அயோடின் போட்டோம், அதுக்கடுத்து நைட்ரேஷன் பண்ணோம், அதுக்கடுத்து 773 கெல்வின்ல ஹீட் பண்ணோம், அதுக்கடுத்து அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட்ல பண்ணோம். சரியா? இப்ப அடுத்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கிளைகால்ல எது அடிக்கடி வருதுன்னு சொல்றேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. CH2 அதாவது 2 மோல் கிளைகால் எடுத்துக்கிறோம். சரியா? CH2OH தானே, இதை இப்படி எழுதிக்கிறோம். நம்மளுடைய தேவைக்காக இப்படி எழுதிக்கிறோம். சரியாமா? OH. ரைட்டா? தெரியலையா? ஒரு நிமிஷம். CH2OH, இங்க ஒரு OH இப்படி எழுதிக்கும். அதே மாதிரி என்ன பண்றோம்? OH CH2OH இப்படி எழுதுறோம். இப்படி எழுதிக்கிறோம். இந்த படுக்க வசத்துல எழுதிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா எது ரிலீவ் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக என்ன எழுதுறோம்னா கார்ன் சல்பியூரிக் ஆசிட். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, சல்பியூரிக் ஆசிட் ஒரு ரியாக்ஷன்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வாட்டர் வெளியில வரும். சரியா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப சல்பியூரிக் ஆசிட் பாருங்க, இங்க ஒரு OH, இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த பாரு ஜாயிண்ட் ஆயிரும், போயிடும். இங்க அதே போல இங்க ஒரு OH, இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ இந்த பக்கமும் H2O, இந்த பக்கமும் H2O செய்யும் போகும். அப்ப என்ன கிடைக்கும்? மீதி இருக்கிறது ப்ராடக்டா எழுது. இந்த CH2 அப்படியே இருக்கும். CH2 O. இதுக்கு பேரு 1,4-டயாக்சைடு. கொஸ்டின் ஈக்குவேஷன்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா ஆக்ஷன் ஆஃப் சல்பியூரிக் ஆசிட் அப்படி கேட்கலாம். அதே இது எத்திலீன் கிளைகால் இஸ் ட்ரீட்டட் வித் கார்ன் சல்பியூரிக் ஆசிட் கேட்கலாம். இல்ல how will you prepare 1,4-டயாக்சைடு எப்படினாலும் கேட்கலாம். சரியா? சோ அதனால நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷனை தரோவா வச்சுக்கணும். அடுத்து ஆக்சிடேஷன் பார்க்க போறோம். அடுத்த ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் பார்க்க போறோம். ஆக்சிடேஷன்ல ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால், இது எப்பவுமே கேட்பாங்க. ஆக்சிடேஷன் ஏற்றம்னு பேரு. ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் ஞாபகம் வச்சுக்கோ. பிரைமரி ஆல்கஹால நீ பண்ணேன்னா என்ன வரும்? அக்ஷய் என்ன வரும்? பிரைமரி ஆல்கஹால பண்ணா பிரைமரி ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அக்ஷயா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்குமா? எனிவன்? யாருக்காவது தெரியுமா? பிரைமரி ஆல்கஹால CH2OH பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிகைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால, செகண்டரி ஆல்னா CHOH, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா COOH, தட் இஸ் என்னன்னா C டபுள் பாண்ட் கீட்டோன் கிடைக்கும். ரைட்டா? ஓரிணைய ஈரிணைய ஆல்கஹால் நேத்து தானே சொல்லி கொடுத்தேன். அப்ப பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிகைடு, செகண்டரி ஆல்கஹால பண்ணா கீட்டோன். இதை திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட், இதை திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட். ரைட்டா? இத மைண்ட்ல வச்சாதான் நம்மளால ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் கிளைகால் எழுத முடியும். பாப்போமா? ரைட். இப்ப என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிடேஷன்.
CH2OH CH2OH திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாரு. CH2OH CH2OH ரைட்டா? எழுதிட்டோம். இதுக்கு கீழே என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? எத்திலீன் கிளைகால். ஒவ்வொரு தரமும் ஒரு காம்பவுண்ட பேர் எழுதும் போது கீழே பேரு கண்டிப்பா எழுதணும். எழுதிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்பதான் என்ன ஆகாது, உனக்கு மறக்காது. இப்ப பாரு, ஆக்சிடேஷன் ஆக்சிடைஸ் பண்றோம். இது என்ன ஆல்கஹால்? இது என்ன ஆல்கஹால்? CH2OH பிரைமரி ஆல்கஹால், ஓரிணை ஆல்கஹால். அப்போ ஓரிணை ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது, பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது this becomes CHO. சரியா? ரைட்டா? இதுல என்ன ஆகும்னா, இந்த பாரு கீழே அப்படியே தான் இருக்கு. இந்த CH2 சாரி CHO கீழே அப்படியே தான் இருக்கு. என்னது? இந்த CH2OH அப்படியே தான் இருக்கு. CH2OH அப்படியே தான் இருக்கு. ரைட். திரும்ப ஆக்சிடேஷன் நடக்கும். இது என்ன சொன்னேன்? இது ஆல்டிகைடா ஆக்சிடைஸ் பண்ண என்ன ஆகும்னு சொன்னேன்? COOH மேல COOH CH2OH ரைட்டா? எல்லாத்தையும் ரெட் கலர்ல எழுதுவோம். CH2OH. So alcohol aldehyde, aldehyde become acid potash. இது ஒரு செட் முடிஞ்சிச்சு. அடுத்த செட் இது CH2OH தானடா. இந்த CH2OH COOH மாறலாம் இல்ல, CHO மாறலாம் இல்ல. இப்ப இத பண்ண போறோம். இத பண்ணும்போது பாரு, ஆக்சிடைஸ் என்ன ஆகுது? இந்த CH2OH இந்த CH2OH அப்ப எப்படி இருக்கு? CHO ஆல்ரெடி இருக்கு, இங்க ஒரு CHOOH CHO ஆயிடுச்சு. இந்த CH2OH என்ன ஆகலாம்? டபுளா இந்த இருக்குல்ல, COOH CHO இப்படி ஆகலாம். இது CHO ஆகலாம். குழப்புதா? திரும்ப ஒரு தடவை சொல்லவா? புரிஞ்சுதாப்பா? பாரு, ஃபர்ஸ்ட் இதுதான் என்னது? எத்திலீன் கிளைகால். இந்த எத்திலீன் கிளைகால் ஆக்சிடைஸ் ஆனா ஃபர்ஸ்ட் இது ஆகுது, அடுத்து இது ஆகுது. 2 ப்ராடக்ட். ரைட். மொத்த புக்ல எத்தனை ப்ராடக்ட் இருக்கு? 5 ப்ராடக்ட் வரணும். ரைட்டா? இப்ப நம்ம என்னதோ ஒண்ணு விட்டுருக்கோம். ரைட். இத பண்ணும்போது இது ஆயிடுச்சு. ரைட்டு. திரும்ப இந்த இடத்துல COH ஆகலாம். ரைட்டு. இந்த CH2O இதாயிடும். இது என்ன ஆகலாம்? ஆட்டோமேட்டிக்கா COOH COOH ஆகலாம்ல. இதுக்கு அடுத்த ஆக்சிடேஷன். சோ இந்த ஆக்சிடேஷன் என்ன ஆயிட்டே இருக்கு? ஸ்டாப் ஆகாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கலாம். இதுக்கு பேரு, ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு. இதுக்கு பேரு CHO இருந்ததுனால கிளைகால்டிகைட்னு பேரு. இது கிளைகாலிக் ஆசிட், இது கிளைஆக்சாலிக் ஆசிட். இந்த பாரு, இதுக்கு பேரு கிளைகாலிக் ஆசிட், இதுக்கு பேரு கிளைஆக்சாலிக் ஆசிட், இது ஆக்சாலிக் ஆசிட், இதுக்கு பேரு கிளைஆக்சால் அப்படின்னு பேரு. சோ 5 விதமான காம்பவுண்ட் இருக்கு. கரெக்ட் தானே நான் எழுதுனது? உங்களுக்கு புரியுதா? CH2OH னா CHO, CHO becomes COOH. இது ரெண்டும் அப்படியே இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. இது CHO ஆகலாம், CHO ஆகலாம், இது CHO ஆகலாம். அப்ப இது COOH COOH ஆகலாம் அப்படின்னு சொல்றோம். So this is oxidation of glycol. இது வந்து எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்க என்ன அப்படின்னா, வெரி குட், அண்டர்ஸ்டுடா? சூப்பர். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னா நைட்ரிக் ஆசிடும் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் இதுல யூஸ் பண்றோம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா. ரைட்டா? ஓகே. அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் வித் பெர்அயோடிக் ஆசிட். லாஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி பெர்அயோடிக் ஆசிட் HI4 அப்படின்னு பேரு. HiO4 பெர்அயோடிக் ஆசிட் அப்படின்னு பேரு. சோ என்ன போடுறோம்? CH2OH CH2OH பிளஸ் HiO4. ரைட்டா? இதுல ஊடையில உனக்கு ஒரு இந்த புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு இத வந்து பிரிச்சு எழுதி ஐ போட்டு இந்த பக்கம் டபுள் பாண்டோ, இந்த பக்கம் டபுள் பாண்டோ, OH O1 போட்டு ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஒன்று கொடுத்திருப்பாங்க. நீ அதை எழுதவே வேண்டாம், டைரக்டா ஈக்குவேஷன் எழுதிடு. இதுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ரைட்டா? அந்த அந்த இதை நான் சொல்றேன். ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் HC டபுள் பாண்ட் OH.
HC+OH. பொதுவா HCHOங்கிறது ஃபார்மால்டிஹைட். அதனால இதுல போடுறோம். தமிழ்லையும் நான் சொன்ன அப்படியேதான் வரும் எல்லாருக்கும். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெக்கார்டட் வீடியோஸை பார்த்தாலும் சரி, இதுல அட்டன் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கலாம். சேம் தான், கிளைகால்னா கிளைகால் தான் பேரு. அதனால நீங்க ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். HiO3 ஃபார்ம் ஆகும். HiO3 ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார்மால்டிஹைட். இது கிளைகால். பேரு எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். சோ இன்னைக்கு நம்ம கிளைகால் முடிச்சிட்டோம். கிளைகால்னு பார்த்தா என்னெல்லாம் பார்த்தோம்? கிளைகால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், 6 ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து கிளைகாலோட யூசஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பொதுவா யூசஸ் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். Glycerol is ethylene glycol is used as antifreeze in automobile radiators. Its dinitrate is used as an explosive with the TNG. TNG na trinitroglycerin பேரு. அதுல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்காக இதை யூஸ் பண்றாங்க. வெடிமருந்து, வெடிப்பொருள், அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய ஒரு பொருளா இதை பயன்படுத்துறாங்க. ஆனா யூசஸ் வந்து ஐ திங்க் ரெடியூஸ் சிலபஸ். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். இப்ப அடுத்து போறது கிளிசரால். கிளிசரால் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 ஈக்குவேஷன் தான். ஒரு ப்ரிப்பரேஷன், 2 ஈக்குவேஷன், மொத்தம் 3 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஒன்னு வந்து கிளிசரால் வித் கார்ன் சல்ஃபரிக் ஆசிட், கார்ன் நைட்ரிக் ஆசிட். அடுத்து டீஹைட்ரேஷன், அடுத்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3த்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷனுக்கு போகலாம். கிளிசரால் ப்ரிப்பரேஷன். முதல்ல கிளிசரால். கிளிசரால் சேம் திங். கிளைகாலுக்கும் கிளிசராலுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் ஸ்ட்ரக்சர்ல என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா, CH2OH, CHOH, CH2OH இப்படி இருக்கும். ரைட்டா? சோ திஸ் இஸ் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். அதனால இது கூடவே சேர்ந்து எழுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் மனப்பாடம் ஆகும். ரைட்டா? சோ கிளிசரால். அதுக்கு இது சொல்லணும்னா என்ன வரும்? 1 2 3 ப்ரோபேன் ட்ரையால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? சோ இதனுடைய ஐயுபாக் நேம் ப்ரோபேன் 1 2 3 ட்ரையால். இதுக்கு பேரு ப்ரோபேன், ப்ரோபான் அப்படி கூட சொல்லலாம். ப்ரோபேன் 1 2 3 ட்ரையால். சரியா? சோ கிளிசரால் கேட்கலாம். இப்ப சில நேரம் ரொம்ப சில்லியா கொஸ்டின் வரும். அதாவது ஆனா நம்ம நினைப்போம் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் சே இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு. என்ன கேட்டுருவாங்க தெரியுமா? கிளிசரால் அதோட ரைட் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் ஐயுபாக் நேம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஆனா நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருப்போம். பார்த்தா அங்க எதுவுமே வந்திருக்காது. சரியா? சோ அதனால ஒரு சின்னதா இருக்கும், ஆனா அது வந்திருக்கும். எப்பயுமே நம்ம நினைக்கிறது வந்து படிப்பு விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாத்தையும் படிச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அட்டன் பண்றவங்களும் பார்த்துக்கோங்க. ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் பாடம் இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல இருக்கு. இப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க. மேபி ஒரு டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டைம் டேபிள். லாஸ்ட் எக்ஸாம் தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாமா இருக்கு, பார்த்தேன் டைம் டேபிள்ல. ஸோ மேபி 19ஆம் தேதி நினைக்கிறேன். இருந்தாலும் நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். அந்த இதுல பார்த்த அப்படின்னா இந்த பாடம் நான் 5 பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னு கைனடிக்ஸ், இன்னொன்னு சாலிட் ஸ்டேட், மெட்டலர்ஜி, பி பிளாக். வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஈஸியா படிச்சிடலாம், 3 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்க்கு இன்னும் உனக்கு நாள் இருக்கு. நீ 10 நாள் வச்சு ஒதுக்கிக்கோ. இன்னில இருந்து செய்யணும், அப்பதான் சரியாகும். நான் சொல்றது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மைண்ட் பண்ணி. ஏன்னா உடையில வேற எக்ஸாம் உனக்கு வரும். ரைட்டா? டைம் டேபிள் ஒரு தினம் பார்த்தே சொல்லிடுறேன் நானு அந்த இதுல. ஆனா இன்னொன்னு, இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும்னு நினைக்கிறேன், இருக்கலாம், தெரியல எனக்கு. சோ எப்படியா இருந்தாலும் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வரும் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணணும்னா, ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்க்கு 10 நாள் எடுத்துக்கோ. எடுத்துட்டு முதல்ல மொத்தம் இந்த இதுல வந்து 70 ஈக்குவேஷன் இருக்குப்பா. பிளஸ் புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஈக்குவேஷன் அப்படி ஒரு
புக்குக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு 25 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 25ல இந்த 5 மட்டும்தான் இதுல வரும். அந்த கொஸ்டின் வந்து வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? நீ புக் பேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணுனா 70 ஈக்குவேஷன் அப்படியே மலைச்சிடக்கூடாது. எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, ஆல்கஹால் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கிளைகால், சாரி ஆல்கஹாலே செகண்ட் பார்ட். அதாவது நான் எப்பயுமே படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து டைம் டேபிள் ஈஸியா போட்டு தருவேன். ஏன்னா நான் என்னைய நினைச்சுக்குவேன், நம்ம படிச்சா எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போட்டு தருவேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் உனக்கு போட்டு தருவேன். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கெமிஸ்ட்ரிக்கு 3/4 மணி நேரம் நீ செலவழிச்சா போதும். அதுக்கு மேல நீ படிக்கவே வேண்டாம் கெமிஸ்ட்ரி. சரியா? மத்த சப்ஜெக்ட் எல்லாம் படி. கெமிஸ்ட்ரிக்கு 3/4 மணி நேரம் படிச்சா போதும். அதுவும் காலையில எந்திரிச்சு, காலையிலன்னா நான் சொல்றது வந்து இப்ப மழை காலமா இருக்கு, குளிர் இருக்கும், பனி இருக்கும், எந்திரிக்கவே தோணாது. ஏன்னா சில ஊர்கள்ல கரண்ட் இருக்காது, நிறைய விஷயம் இருக்கு. சோ அதனால நான் வந்து என்னைய வந்து உங்களையாவே நான் பாவிச்சுதான் நான் பேசுறேன். நான் எனக்கு இருக்கிறது தானே உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சோ மேபி இன்னும் டிசம்பர் ஆரம்பிச்சு மார்கழி வந்துச்சுன்னா இன்னும் குளிர் இருக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சா போதும். 6 மணிக்கு போதும். ரைட்டா? ஸ்கூலுக்கு 8 மணிக்கு மேலதான் எல்லாருமே கிளம்புவோம். அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். 6 to 7, 7 to 8. ரைட்டா? இப்ப சப்போஸ் 8க்கே எனக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா இது இந்த 6 5:30 ஆக்கிக்கும். அது நீ அட்ஜஸ்ட் பண்ணு. ரைட்டா? இந்த 6 to 7, 7 to 8, 6 to 7ல இது கூட வேணாம்ப்பா, இது கூட வேணாம். 6 to 6:45 போட்டுக்கோ. 6:45 to 7:30 போதும். 7:30 மேல ஸ்கூல் கிளம்பி போ. 6 to 6:30 கெமிஸ்ட்ரி படிக்கும். கெமிஸ்ட்ரி படி, பிசிக்ஸ் படி. கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் காலையில படிக்கணும். ரைட்டா? ஸ்கூல்ல இருந்து வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எப்படி நீ அரேஞ்ச் ஆகிறதுக்கே ஒரு 8 மணி ஆயிரும். டியூஷன், அது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எனக்கு தெரியும். சோ ஒரு நல்ல சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல பிரீத் எடுத்துட்டு ஒரு 7:30 வச்சுக்கோங்க, நல்ல பிரீத் எடுத்துட்டு 8:30க்கு உட்கார். 8:30 to 9:30. ரைட்டா? 9:30 கூட வேண்டாம், 3/4 மணி நேரம் தான் வச்சுக்கோங்க. 9:30, 9:30 to 10:30. இந்த 8:30 to 9:30 பயாலஜி, பயாலஜி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 9:30 to 10:30 மேக்ஸ் போ. ஏன்னா மேக்ஸ் வந்து எழுதி போட்டுதான் ஆகணும். இது அது கொஞ்சம் படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது நல்ல தூக்கம் வர டைம். ரைட்டா? நான் வந்து 12th 1089 மார்க் வாங்கியிருக்கேன். அதனாலதான் நான் இப்படிதான் படிச்சேன். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? 194 நான் பிசிக்ஸ்ல, 190 கெமிஸ்ட்ரியில. சரியா? சோ அந்த ஒரு இதுல வச்சுதான் நான் எப்படி படிச்சேங்கிறத வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? நான் ஒரு இதுக்கு கொடுக்குறேன், உங்க இஷ்டம். பயாலஜி ஆர் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கோ. 10:30க்கு படுக்க போயிடலாம். ரைட்டா? 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30க்கு எந்திரிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருக்கிற டயத்துல இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மேடம் எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, ரெக்கார்டு எழுத வேண்டியிருக்கு, 3 ரெக்கார்டு எழுத வேண்டியிருக்கு, அது இது இதெல்லாம் 10:30க்கு மேல பண்ணி படுத்துக்கும். பட் படிப்புக்குன்னு படிக்கணும். அந்த டயத்துல படிச்சாதான் நடக்கும். சரியா? சோ இந்த ஒரு 2 மாசம் தான் இப்படி இருக்குமா, அதுக்கடுத்து உன்னை யாரும் இது பண்ண போதுல சூப்பர் மார்க் வாங்கலாம். அது கெமிஸ்ட்ரிக்கு நான் சொல்லிட்டேன், மெத்தட் பத்தி உங்களுக்கே தெரியும். சரியா? இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு நீட்டா படி. இப்ப நான் இந்த கடைக்கு வரேன். ஆல்கஹாலுக்கு உங்க டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். சரியா? நான் இப்படிதான் படிச்சேன், அதுக்கு சொல்றேன். ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோ, அதாவது ப்ரிப்பரேஷனும் சைட்ஸ் ஆஃப் ரூலும் இதுல படிக்கும். ஒன் டே. செகண்ட் பார்ட்ல SN1, SN2 இந்த மெக்கானிசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்டர் மேயர் டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட். சோ இதுல ஒரு 5 ஈக்குவேஷன் படி, இதுல ஒரு 5 ஈக்குவேஷன் படி. 10 நாள் எடுத்துக்கோப்பா. 10 × 5 50 ஈக்குவேஷன் தன்னால எழுதுவது. சரியா? 5 ஈக்குவேஷன் மேல படிக்காது, படிச்சா மறந்து போயிடும். 5 ஈக்குவேஷன் படிச்சு எழுதி பார்த்துருக்கணும். எழுதி ஒரு நோட்டை போடு, டேட் போடு, இன்னைக்கு 3ஆம் தேதி போடு, 3 போட்டு எழுது. மேடம் சொல்லியிருக்காங்க எழுதுனேன்னு எழுதி பாரு. உனக்கு கிளைகால், கிளிசரால், ஆல்கஹால் வரலைன்னா என்னன்னு. சரியா? ஓகேவா?
பட் என்ன செஞ்சிருக்கணும், எழுதி பார்த்திருக்கணும். இந்த ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இப்பெல்லாம் முந்தி நாங்க படிக்கிற போதெல்லாம் என்ன இப்ப இருக்கலாம், வாய்ப்பாடுன்னு ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு மத்தியான நேரம் வந்து வாய்ப்பாடு 1:2 இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தமிழ் மீடியம், ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பசங்க வந்து சொல்லுவாங்க. அதான் அவன் வந்து விளையாட்டதான் சொல்லிட்டு இருப்பான். நீ சின்ன கிளாஸ் பாத்திருக்கியா, 1ல இருந்து 5 பாத்திருக்கியா, நிறைய ஓரல் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஓரலா சொல்ல வைப்பாங்க, பாத்திருக்கியா? ஆனா அழகா மனப்பாடமா சொல்லு. இதெல்லாம் விட உனக்கு ஒண்ணு தெரியுமா, எத்தனை டிவி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து அழகா சேர்ந்து மனப்பாடமா நம்ம வந்து பாடுறோம் கூட, அப்படிதானே? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏன் பாட்டு இப்ப இந்த நெற்றிக்கண் இதுவும் கடந்து போகும்னு அந்த பாட்டை இப்ப சொன்னோம்னா எல்லார் வாயிலும் என்ன ஆகும், அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும், அப்படித்தானே? எப்படி நம்ம உட்கார்ந்து டெய்லி படிச்சு எழுதி பார்த்தோமா இதுவும் கடந்து போகும் பாட்டை? இப்படி எத்தனையோ பாட்டு, ஒருத்தருக்கும் ஒரு ஃபேவரேட் இருக்கும்னு வச்சுக்கோ, இல்லையா? எப்படி மனப்படாச்சு நமக்கு? டெய்லி அதை உட்கார்ந்து எழுதி படிச்சு 10 தினம் இது பண்ணி ஒப்பிச்சு பார்த்தோமா? இல்லையே. ஏன் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சு? இன்ட்ரெஸ்ட். அந்த பாட்டை ஒரு தடவை கேட்கிறோம், அப்புறம் வெளி இடங்கள்ல கேட்கிறோம், திரும்ப செல்போன்ல நமக்கு பிடிச்சதுன்னா பிளே பண்ணி கேட்கிறோம். நம்ம கேட்கும் போதே நம்ம கிட்ட ஆர்வம் நிறைய இருக்கு. அதனால என்ன பண்றோம், திரும்ப திரும்ப கேட்கறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட்ல போய் என்ன ஆகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. பாடமும் அப்படித்தான். திரும்ப திரும்ப ஆல்கஹாலை எழுதி பார்த்தா என்ன சொல்றது, லைஃப் ஆஃப் த எண்டுக்கு நீ போனா கூட மறக்காது. CH3OH மெத்தில் ஆல்கஹால் எழுதி பாரு, 3 தடவை எழுதி பாரு, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஒரு சாதாரண பாட்டு அதுவே நம்ம இவ்வளவு அழகா ஜம்முன்னு, ஏன் சின்ன பிள்ளைங்களே பாடுது பாத்திருக்கியா? வீட்டுல 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களே இதுவும் கடந்து போகும். இந்த அண்ணாத்த பாட்டு இப்ப என்னெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த பாட்டெல்லாம் பாடுது. அப்ப என்ன, சின்ன பிள்ளைய உட்காந்து படிக்கவா செஞ்சது? கேள்வி ஞானம் பிளஸ் கான்சென்ட்ரேஷன், இல்லையா? சோ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அவ்வளவு தூரத்துக்கு படிப்பு உனக்கு வரும். மேக்ஸ்ல அப்படிதான் சொல்றேன், 3 கணக்கு போட்டு பாரு போதும், 10 நாள்ல 30 கணக்காச்சு. இருக்கிற டைம் சூப்பர் டைம், ப்ரெஷியஸ் டைம், நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயம் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? சரி, ரைட், ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் இஸ் கோயிங் ஆன், சாரி. ஓகே, கிளிசரால். அப்ப கிளிசரால் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால். இருக்கிறதுலே எங்க அப்பா சொல்லுவாங்க, இருக்கிறதுலே படிக்கிறது தான் ரொம்ப நல்ல வேலைன்னு சொல்லுவாங்க, ஈஸியான வேலைன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. ஏன்பா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, இப்ப நான் வந்து வயக்காட்டுல போய் நீ உழுது பார்த்திருக்கியா, பால் கறந்து பார்த்திருக்கியா? ஒரு வேலையும் கஷ்டமான வேலை, வெயில்ல நிக்கணும். அதுக்கடுத்த அதுல நிறைய நம்மளுக்கு என்ன ஆகும், உடல் உழைப்பு இருக்கும், இல்லையா? ஆனா இதுல ஜம்முன்னு ஒரு நீட்டா காலை நீட்டி உட்கார்ந்து ஒரு சேரோ ஒரு டேபிளோ, அது இப்பெல்லாம் ஃபேன் வேற, அழகா ஜம்முன்னு ஃபேனை போட்டு உட்கார்ந்து, அப்புறம் அம்மா கரெக்டா ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க. பசங்களா இருந்தா கடைக்கு போக சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகளா இருந்தா இந்த வீடை மட்டும் கொஞ்சம் பெருக்கேன், இந்த வாசத்திலேயே அடிச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம், ஈஸியா எஸ்கேப். ஏமா ஸ்கூல்ல எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீயே பண்ணுமா? அப்ப நமக்கு படிப்பு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது பாரு, நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ அது என்ன சொல்லுவாங்க, சரி படிக்கிறா பொண்ணு. இப்படி எத்தனை வீடுகள்ல தியாகம் பண்றாங்க, இல்லையா? அம்மாவும் அப்பாவும். எத்தனை பேர் வீட்டுல டிசம்பர் ஆனா அவங்களுடைய நாடகத்தை கட் பண்ணி டிவி பார்க்காம இருக்காங்க, அப்படிதானே? 12th படிக்கிறான், 10th படிக்கிறா அப்படின்னு அவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சோ நமக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க எல்லாரும், இல்லையா? அதனால படிக்கிறதுதான் ரொம்ப ஈஸி. படிச்சு நீ நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு வேலையில போயிட்டுன்னா ஜம்முன்னு ஃபேன் அடியில உட்காந்து வேலை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா சாஃப்ட்வேர் போனா ஏசியில உட்காந்து வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லைல்லமா, விவசாயி மத்த தொழில்கள் எல்லாமே பாரு, உழைச்சுதான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, இல்லையா? படிப்பு மட்டும்தான் எதை கொடுக்கும், அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்மளுக்கு தரும். அதனால அப்படி ஒரு படிப்பு நம்ம படிக்கிறோம். சோ அப்ப நம்மளுக்கு உயர்வை தரும், இல்லையா? சோ எவ்வளவு சம்பாதிக்கலாம். நான் சொல்றேன், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், ரைட்டா? அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அதுக்கு முதலீடு எது? படிப்பு. சோ படிச்சு நல்ல மார்க் எடு, சூப்பரா இருப்ப வாழ்க்கையில, சரியா? ரைட், ஓகே. CH2O டபுள் பாம், இந்த ஒண்ணை மட்டும் பாத்துருவோம். CH2 14
CH3. நான் எழுதி முடிச்சிட்டு இது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். CHO எழுதிக்கிட்டே வா. C double bond O, CH2 14 CH3, CH2 O, C double bond O, CH2 14 CH3. இது என்னது மேடம் இம்மடு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுதான் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் ஃபார் கிளிசரால் ப்ரிப்பரேஷன். கிளிசரால் தயாரிப்பதற்கான முதல் பொருள் இது எதா எடுத்துக்கிறோம். இதுக்கு பேரு கிளிசரேல் பால்மிட்டேட் அப்படின்னு பேரு கிளிசரேல் பால்மிட்டேட் பேரு. எதுல இருந்து இது வருதுன்னா பால்மெட்டிக் ஆசிட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பால்மெட்டிக் ஆசிட்ல இருந்து இது பண்ணிருக்காங்க. இந்த பாரு, இந்த பார்ட்டை மட்டும் பாரு. CH2O, CH2O, CHO, CH2O. இதுல ஒரு H சேர்ந்தா நமக்கு என்ன கிடைச்சிரும்டா? கிளிசரால் கிடைச்சிடும். அப்ப மீதி உள்ள எல்லாம் வெளியில போயிடும். ரைட். இதுல என்ன போடுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு 3 moles போடுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்ப நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன? கிளிசரால். பாரு, CH2OH, CHOH, CH2OH கிடைச்சிருச்சு. கிளிசரால் கிடைச்சிருச்சு. ரைட்டா? தெரியலன்னு நினைக்கிறேன் போர்டு. ஓகே. CH2OH இடம் இல்லாதனால கீழே எழுதிருக்கேமா. CH2OH. ரைட்டா? பிளஸ் இந்த இது இருக்கு இல்லையா, இதுல இது என்ன ஆகும்னா பாரு, இது அப்படியே எழுதணும். CH3, CH214, C double bond O. இந்த இடத்துல மட்டும் ஒரு NA சேர்ந்துடும். இந்த 3 எண்ணெய் இருக்குல்லமா, இதுல சேர்ந்துடும். ரைட்டா? 3Na ஆயிடும். அதுக்கு பேரு சோடியம் பால்மிட்டேட், சோடியம் ஹெக்ஸாடெகோனேட் அப்படின்னு பேரு. இது என்னன்னா சோப்பு நம்ம பயன்படுத்துறோம்ல, அந்த சோப்பு தான் ஆக்சுவலா இது சோப் ப்ரிப்பரேஷன் தான். அதுல கிளிசரால் பை ப்ராடக்டா கிடைக்குது. ரைட்டா? இது மெயின் ப்ராடக்ட் சோப்பு தான். அப்ப நான் இத சொல்றேன். அதனால இந்த ஈக்குவேஷன் பேரு சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன். தமிழ்ல சோப்பாதல் வினை அப்படின்னு பேரு. சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ரைட். சோ அப்ப என்ன கிடைக்குது? CH2OH, CHOH, CH2OH. பேர் என்ன? கிளிசரால். ப்ரோபேன் 1 2 3 ட்ரையால். அப்படி இது மாதிரி என்ன ஆயிடும்? சொல்லிட்டே இருக்கணும். சரியா? C double bond O, CH2 14 CH3. நான் என்ன சொன்னேன்? அதுல மட்டும் ஒரு ONA 3 போட்டுக்கணும். 3 போய் இதா. சோ இது திஸ் இஸ் என்னது? சோப். அதனால இது பேரு சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன் பேரு. ஓகே. இன்னும் ஒரு ஈக்குவேஷன் கிளிசரால் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா கிளிசரால் ஆக்சிடேஷன் இப்ப முடிக்க முடியாது. கிளிசரால்ல இன்னும் 2 இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு எப்பயுமே திருக்குறள் சொல்லுவேன் நான் ஒரு கிளாஸ்லயும். சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. திருக்குறள் கூட பாத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அடுத்து கிளிசரால், CH2OH, CHOH, CH2OH என்ன போடுறோம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் HNO3, கார்ன் சல்பியூரிக் ஆசிட். கார்னா அடர்ன்னு சொல்லியிருக்கேன். கந்த அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம், நைட்ரேட்டிக் மிக்சர். என்ன சொன்னேன்? இந்த 2 மிக்சர்ல என்ன வரும்னு சொன்னேன்? NO2 வரும்னு சொன்னேன்னா அப்ப இந்த H ஃபுல்லா பேரு. இப்ப ப்ராடக்ட் என்ன ஆகும் பாருங்க. CH2ONO2, CHONO2, CH2ONO2. ரைட்டா? இதுக்கு பேரு 1 2 3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன் பேரு. 1 2 3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன் பேரு. இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன், டீஹைட்ரேஷன். Dehydration. CH2OH, CHOH, CH2OH. ரைட்டா? அப்ப ஹீட் KHSO4 போட்டுக்கிறோம். போடும்போது ஏமா இதுல KHSO4 போடலாம், கார்ன் சல்பியூரிக் ஆசிட் போடலாம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அந்த நீக்கிறதுக்கு என்ன இதுவோ அந்த இதை போடுறோம். போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பாரு, இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். CH2O டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CHO. இதுக்கு பேரு அக்ரோலின். அக்ரோலின். இதோட
ஐயுபாக்னேட் ஒன் வேர்ட்ல ஒரு தடவை கேட்டாங்க. ப்ரொப்டூயினால் இது பேர் என்னது, ரெண்டாவது டபுள் பாண்ட் இருக்கு ரெண்டாவது பொசிஷன்ல, அப்ப 3 கார்பன், அப்ப ப்ரொப்டூயினால் ப்ரோபினால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் பொசிஷன் சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு இது வந்து சாரி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பொசிஷன் கொடுத்திருக்காங்க, அதனால ப்ரொப்டூயினால் அப்படிங்கிறோம். திஸ் இஸ் அக்ரோலின் டீஹைட்ரேஷன் ஆஃப் ரியாக்ஷன். இதுதான் இதுல ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் மட்டும் இருக்கு, அதை நம்ம இப்ப ஆரம்பிச்சோம்னா முடிக்க முடியாது. சோ நாளைக்கு கிளாஸ்ல டீஹைட்ரேஷன் சாரி ஆக்சிடேஷன் முடிச்சிட்டு ஃபீனால் பார்ப்போம். இந்த பாடத்துல ஆல்கஹால், கிளைகால், கிளிசரால் முடிச்சாச்சு, அதாவது ஒரு 50% முடிச்சாச்சு. ஃபீனால் மட்டுமே ஒரு 20 ஈக்குவேஷன் வரும். சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நான் இப்ப அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நாளன்னைக்கு இல்லையா, தட் இஸ் திங்கட்கிழமை. அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு 2 நாள் இருக்கு. அப்ப இன்னைக்கே என்ன பண்ணணும், ஒரு நாள் ஆல்கஹால், இன்னொரு நாள் ஆல்கஹால் செகண்ட் பார்ட் கிளிசரால். சோ 3 நாள்ல சாரி கிளைகால் 3 நாள்ல இதை முடிச்சுட்டு வந்துடும். கிளிசரால் மட்டும் வச்சிருக்கணும். திங்கக்கிழமை கிளிசராலும் ஃபீனால் 5 கொஸ்டின் படிக்கணும். இப்படி நடத்த படிக்கும் போது என்ன ஆயிரும், சரியாயிரும். ஓகேவா, ரைட்டா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்காப்பா? ரைட்டு. சோ திருக்குறள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னா, அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 103வது குறள். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை களவில் பெரிதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது காலத்துக்கு செய்யறது, அந்த டைம் ஹெல்ப். ஒரு பஸ்ல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, சில்லறை இருக்காது, ஒரு 2 ரூபாய் இருக்காது, ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க, ரைட்டா? அது டைம்லி ஹெல்ப், அதை மறக்க கூடாது. 2 ரூபா தானே நினைக்க கூடாது, இல்லைன்னா அந்த 2 ரூபாய்ல நம்மளை இறக்கி விட்டுருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன சொல்றாரு வள்ளுவர், அதாவது என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியதுன்னு சொல்லியிருக்காரு. கடல், இந்த உலகத்திலே பெருசு கடல் இல்லையா? அந்த கடலை விட பெருசு நம்ம செய்யக்கூடிய உதவி, அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணும், ரைட்டா? சோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். நமக்கு நிறைய நட்பு ரீதியா நமக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கும், இனிமேலும் கிடைக்கும். நீங்களும் உதவி நிறைய செய்யுங்க, ரைட்டா? அப்படி இருந்தா அதுதான் சிறப்பு, அது ஒரு நல்ல பண்புன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேமா, நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேப்பா, நோ டவுட். ஓகேப்பா, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ மேம். preparation of alcohol ஒரு தடவை. preparation of alcohol நடத்தவா? மண்டே நடத்துவீங்க மேம். preparation of alcohol ஆமா? எஸ் மேம். அதுல 5 ஈக்குவேஷன் இருக்கு, உனக்கு எந்த ஈக்குவேஷன் வேணும்? ஹலோ ஹலோ, preparation of alcohol ஃபுல்லா உனக்கு வேணுமாமா? மேம் ஹைட்ரோபோரேஷன் மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க மேம். ஹைட்ரோபோரேஷனா? ஹைட்ரோபோரேஷனா? ஆமா மேம். வெயிட் 1 minute வெயிட்மா, ஒரு நிமிஷம். ஓகே, யாரோ ஒரு பையன் கேட்டேலமா preparation of alcohol, அதுல ஹைட்ரோபோரேஷன் உண்டு, பாத்துக்கோ. preparation of alcohol, hydroboration, that is இதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் என்ன சொல்ற, நீங்க கேட்டவங்க இங்கிலீஷ் மீடியம் தானே, இங்கிலீஷ்ல சொல்லலாம்ல? அக்ஷயா இங்கிலீஷ் மீடியம் தானே? ஆமா மேம் சொல்லலாம். ஓகே, அந்த பையமா
preparation of சரிங்க alcohol. மேம். சரி, ஓகே, கவனிச்சுக்கோ. ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே, போரேன் அடிஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நடக்குது. இங்க என்ன ஃபாலோ பண்றோம்னா ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்ஸ். எழுத்து நல்லா தெரியுதா? ஓகே ஓகே, தெரியுதாமா? தெரியுது மேம். ரைட். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்றோம். இந்த கேள்வியில இந்த ஹைட்ரோபோரேஷன்ல இத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்னா என்னன்னு தெரியும், சரியா? அதுல கீழே எழுதியிருக்கேன், கார்பன் which has less hydrogen gets hydrogen. அதாவது எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அதுல போய் ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஆக்சுவலா மார்கானிக் ஆஃப் ரூல் என்னன்னா, நான் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த கார்பனுக்கு அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அதுலயே ஹைட்ரஜன் போய் ஆட் ஆனா மார்கானிக் ஆஃப் ரூல். அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். ஆக்சுவலா புக்ல வேற டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் அன் ஆடன்டம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. உனக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். எந்த கார்பனுக்கு அதிக ஹைட்ரஜன் இருக்கோ அதுல போய் ஹைட்ரஜன் ஆட் ஆனா மார்கானிக் ஆஃப் ரூல். எந்த கார்பனுக்கு லெஸ் ஹைட்ரஜன் இருக்கோ அதுல ஆட் ஆனா ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். அப்ப ஈக்குவேஷன் பாரு, இதுதான் எடுத்துக்கிறோம். இது என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு அல்கீன் எடுத்துக்கிறோம். இதுல ஹைட்ரோபோரேஷன்ல அல்கீன் எடுத்துக்கிறோம். சோ CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் B2H6 போரேன் டைபோரேன். இப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி ஆகும். CH3 அடிஷன் தானே, பொதுவா அடிஷன்னால இந்த டபுள் பாண்ட் தான் போயிடும். அப்ப CH3 CH2 CH3 thrice B ட்ரைப்ரோபைல் போரேன் பெருகுது. இப்படி ஆட் ஆகுது. இது இல்ல ப்ராடக்ட். நமக்கு என்ன வேணும்? ஆல்கஹால். நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல் ட்ரைப்ரோபைல் போரேன் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? பி பிளாக்ல போரேன் படிப்ப அதுலயும் இந்த ஈக்குவேஷன் வரும் பாரு. சோ போரேன் அடிஷன் அடுத்து என்னது? அதுல ஹைட்ரஜன் பெராக்சைடு சோடியம் பெராக்சைடு போட போறோம் பாரு. ரைட். CH3 நாம இப்ப தயாரிச்ச அந்த இது பிளஸ் H2O2 in presence of sodium hydroxide போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இங்கதான் அந்த ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் ஆட் ஆகுது. சோ CH3 CH2 CH2OH ப்ரோபன் ஒன்னால் நமக்கு கிடைக்குது. ப்ரோபைல் ஆல்கஹால் கிடைக்குது. சோ BOH thrice. மீதி இருக்கிறது இந்த இதுல போய் இது. ஓகேவா? ஓகே ஓகேவா? இஸ் இட் ஓகே? ஓகே மேம். ரைட். preparation of alcohol இது ஒரு இது வரும். உனக்கு திங்கக்கிழமை வேணா ஒரு இது சொல்றேன். ஓகேவா? ஒரு பையன் பேசணும் இல்லமா, அதுல preparation of alcohol இது வரும். சரியா? ரைட். ஓகே ஜெனோ, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.